என்ன கொஸ்டின் அப்படின்னா, கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு இந்த 3 விஷயத்த உன் லைஃப்ல இருக்க யாராவது ஒரு 3 பேருக்கு நீ கொடுக்கணும்னா யார் அந்த பர்சன், எதனால? ஸ்லாப் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கான் என் ஃப்ரெண்டு. சில பேர் இவ்வளோ காசு கொடுத்தா இவன் அடிப்பியான்னு கேட்பாங்க. காசே தேவையில்ல, அங்கே பக்கத்தில் இருக்க சுண்டை வாங்கி தந்தா போறேன் இவனை நான் அடிக்கிறேன், அதுக்காக ஃப்ரீயாக கூட அடிப்பேன். ஸ்லாப் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஏ ப்ரோ எல்லாம் சுற்றி பாம்பாக இருக்காங்களா? ஆமாம், எல்லாமே விஷப்பாம்பு தான் இருக்குது. கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு யாராவது ஒரு 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா யார் அந்த 3 பேர்? ஆக்ட்ரஸ் பேர்லாம் இல்லாமா? தாராளமாக உங்களுக்கு தோன்ற நீங்கள் சொல்லலாம். சமந்தா 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 சமந்தா. ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்க விஜய் கிருஷ்ணன். வெல்கம் டு எஃப்டி லைஃப் ஸ்டைல். ஸோ இன்னைக்கு நம்ம எஃப்டி லைஃப் ஸ்டைலில் நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு இந்த 3 விஷயத்த உங்களோட லைஃப்ல இருக்க யாராவது ஒரு 3 பேருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னா யார் அந்த பர்சன், எதனால அப்படின்னு பல விஷயத்த சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். போவோமா? ஹாய் ப்ரோ, உங்க பேரு? சூரஜ். சூரஜ். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ தான் 12th முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிறேன். 12th முடிச்சு காலேஜ் இருப்பேன். ஹைப்பரா இருக்கான். எப்படி காம்ப்ளைண்ட் குடிச்சு சொல்லுது? காம்ப்ளான் நான் ஆக்சுவலி வாழ்க்கையில் குடிச்சதே இல்லை. அப்போ இந்த ஆட் கம்பெனிலாம் என்னை ஏமாத்திருக்காங்க. கரெக்டு தான், சும்மா சொல்லுவாங்க, சொல்லி நம்பணும். நான்லாம் வந்துட்டு என்ன தெரியுமா, இந்த காம்ப்ளான் பூஸ்ட் எல்லாம் வந்துட்டு அப்பெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கிஃப்ட் கூட கொடுப்பாங்க, அதுக்காக வாங்கினவன் நான். அந்த ராக்கெட்லாம் கிடைக்கும். ஆமாம், அதுக்காக வாங்கினேன். ஸோ இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டுருவோமா? என்ன கொஸ்டின் அப்படின்னா, கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு இந்த 3 விஷயத்த உன் லைஃப்ல இருக்க யாராவது ஒரு 3 பேருக்கு நீ கொடுக்கணும்னா யார் அந்த பர்சன், எதனால? ஸ்லாப் வந்து இங்கே பக்கத்துலேயே இருக்கான் என் ஃப்ரெண்டு. நல்லா எப்போ சில பேர் இவ்வளோ காசு கொடுத்தா இவன் அடிப்பியான்னு கேட்பாங்க. காசே தேவையில்ல, அங்கே பக்கத்தில் இருக்க சுண்டை வாங்கி தந்தா போறேன் இவனை நான் அடிக்கிறேன், அதுக்காக. ஒரு 10 ரூபா சுண்டலுக்காக உன் ஃப்ரெண்ட் அடிப்பியா? ஃப்ரீயாக கூட அடிப்பேன். ஃப்ரீயாக கூட அடிப்பியா? சரி, நான் சுண்டல் அப்புறமா வாங்கி. நன்றி நன்றி. வன்மை வச்சிருக்காண்டா உள்ள. ஹக்குன்றதும் அவனுக்கே கொடுக்கலாம். ஹக்கு அவனுக்கே. ஆமா, ஏன்னா நல்ல நண்பன் தான். நல்ல நண்பன் தான். அப்புறம் எதுக்கு ஸ்லாப்பு கொடுப்பேன்னு சொன்னேன்? ஏன்னா சில தடவை லூஸ் மாதிரி இருப்பான், அதாவது அப்படிதான். ஹக்குன்றது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆமா, ஏன்னா யாருக்கு என்ன நிலைமை எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஓகே, அதனால சில பேருக்கு தேவையா இருக்கும், சில பேருக்கு வந்து சும்மா இது இருக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் கட்டிப்படி வைத்தியம் பண்ணிட்டு போறாரு எல்லாருக்கும். ஆமா, சரி. அப்ப லாஸ்டா கிஸ் யாருக்கு கொடுப்பேன்? அம்மா, அப்பா, தங்கச்சி, தம்பி இதெல்லாம் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லு. அதுவும் அவரே சொல்லலாமா? அப்ப பாத்துக்க, ஜூன் மாசம், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இல்ல, நேற்று கூட என் வீட்டில் தான் தூங்கினான் இவன். கன்ஃபார்ம். ஆமா, கண்டிப்பா எல்லாம் இவன் தான். ஸோ கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு 3மே ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு. ஆமா, ஒரே ஃப்ரெண்டு தான். ஒரே ஃப்ரெண்டு பேர் என்ன? அவன் பேரு ரிஷி சுமன். ரிஷி சுமன். ரிஷியை உள்ள கூப்பிடுங்க முதல்ல. ரிஷி வா. ரிஷி, எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்ச பேர் ரிஷி. ஹலோ பிரதர். ஓகே, ஸோ கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு இந்த 3மே ஒருத்தனுக்கு தான் தருவேன் அப்படின்னு உன் ஃப்ரெண்டு சூரஜ் சொல்லியிருக்கான். அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அவன் சொன்னதெல்லாம் சும்மா கேமராக்காக சொன்னானா இல்லை ஒன்று நிஜமாக பண்ணிடுவான். அவன் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான், ஹக் பண்ணுவான், எல்லாம் ஸ்லாப் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆமாம். சரி, ஓகே. அந்த அளவுக்கு எத்தனை வருஷமா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க? 10 years. 10 years. 10 years ரெண்டு பேருக்கும் தெரியும். பட் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது ஒரு லாக்டவுன் ஆரம்பிக்கும் போது நாங்கள் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரே கிளாஸ் தான் பார்த்துருந்தோம். ஓகே, பட் லைக் அவ்வளோ பேசுனது இல்லை. ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் நானும் இன்னும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஓகே, ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க. ஓகே, ஸோ உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாவது சண்டை வந்திருக்கா? வேற ஒரு பர்சனால ஏதாவது? நிறைய வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் மீண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் சண்டை, அப்புறமா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், மறந்துடுவோம். ஓகே, ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோதான். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் மச்சான் டீ குடிக்க போவோமா, முடிஞ்சு. கரெக்ட். ஓகே, அப்போ ஒரு ஹக்கு கொடுத்துருப்போம். ஹக்கு கொடுத்தாலும் சரி, நீ கிஸ் கொடுத்தாலும் சரி, அது பரவாயில்ல. வேர்வையா இருக்கு, குளிச்சுட்டு அப்பா குளிச்சுட்டு நல்லா குடிக்கிறான் அவனுக்கு. எனக்கு இது வேற மாதிரி இருக்குடா. சரி, ஓகே. எனிவே எஃப்டி லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். என்னத்தை? FTV அப்புறம் கேட்கல எனக்கு. டிவி இல்ல, FT லைஃப் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் FT லைஃப் ஸ்டைல். ஹாய், உங்க பேரு? விஜயானந்த். விஜயானந்த். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். நான்
ஓகே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எஸ்ஐயா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பழகுங்க இருக்கு ப்ரோ. யாரு கேட்டாலும் எஸ்ஐயா இருக்கேன் நான். இப்போ நான் கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க? எஸ்ஐயா இருக்கேன். அப்படி பண்ணணும். அண்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு, இந்த 3 விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்க யாராவது ஒரு 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு நீங்கள் யாருக்கு வந்து கிஸ் பண்ணுவீங்க, யாரை ஸ்லாப் பண்ணுவீங்க, யாரை ஹக் பண்ணுவீங்க, அண்ட் ஒய்? கிஸ் யார்ட்டையும் கொடுத்ததில்ல. யாருக்கு கொடுத்ததில்ல. சரி, யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னா, இவங்களுக்கு நான் கொடுத்து என் லைஃப்பில் வந்து இவங்க ரொம்ப நாள் இருந்திருக்காங்க, இவங்களுக்கு நான் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா? என் பேரண்ட்ஸ்க்கு, பிகாஸ் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து பாஸ்டாகவே நான் ஒரு ஆள் தான். ஸோ அதனால் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு. ஸ்லாப் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கு. ஏன் ப்ரோ எல்லாம் சுற்றி பாம்பாக இருக்காங்களா? ஆமாம், எல்லாமே விஷப்பாம்பு தான் இருக்குது. ரிலேட்டிவ்னாலே விஷப்பாம்பு தானே? ஆமாம். அப்புறம் அப்படி எப்படி என்ன பண்ணாங்க? அது நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது இப்போ. ஒன்று ரெண்டு அப்படியே மேலோட்டமாக தெளிச்சிட்டு போங்க. மேலோட்டமாக தெளிச்சிட்டு போனோம்னா வேணாம் ப்ரோ, பப்ளிக்கில் போய்கிட்டு இருக்கேன். இல்லை, இவரும் சொல்லுவார்ல, இல்லை நான் பேசினா கொஞ்சம் ஓப்பனாக பேசிடுவேன், அதை அவசரப்பட்டு கக்கி நீங்கள் கெட்ட வார்த்தையெல்லாம் வந்துடும், அதனால வேணாம். அண்ட் ஹக் யாருக்கு கொடுப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஓகே, யாராவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஒருத்தர் 2 பேர் நேம்? முத்து விக்னேஸ்வரன், பிரபாகரன் அண்டு பிரேம்குமார், நிறைய பேர் இருக்காங்க. செல்லராமர், நிறைய பேர் இருக்காங்க. ஹக் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் காரணம் தேவையான்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே காரணமாக போதும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுதான். ஸோ கிஸ் கொடுக்கணும் அப்படின்னா அம்மா அப்பாஸ், ஹக் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் வந்து ஸ்லாப்னா ரிலேட்டிவ்ஸ். அண்ட் அம்மா அப்பாவை தாண்டி வேறு யாருக்காவது இவங்களுக்கு நான் கிஸ் பண்ணணும், லவ்வர் இருந்தாங்கன்னா லவ்வர் கொடுக்கலாம், இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வடப்போட லைஃப் பார்ட்னருக்கு வேணால் கொடுக்கலாம். மேபி சின்னதான், அதுவும் இல்லைன்னா சும்மா தான் உட்காரணும். ஸோ அதுவும் வந்தால் தான் ஆச்சு. இல்லைன்னா போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. அந்த நிலைமையில இருக்க வாழ்க்கை வந்து. என்னங்கய்யா இதே பாண்டி பசல கடை வச்ச மாதிரியே பேசுகிறார். போனால் வராது, பொழுது போனால் கிடைக்காது. ஏன்னா இருக்கிற வேலையை காப்பாற்றுறதே பெரிய வேலையாக இருக்குது. அதுதான் கரெக்டு தான். ஸோ அந்த வேலையை காப்பாற்றுறதா இதை வாழ்க்கையை காப்பாற்றுறதான்னு தெரியல. அதனால நிறையா இது இருக்குது. ஓகே, சூப்பராக பேசுனீங்க. அப்படியே எஃப்டி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் லக்ஷ்மண் ப்ரோ. லக்ஷ்மண். ராமன் எங்கே இருக்காரு? தெரியல ப்ரோ, சத்தியம். ஏன்டா என்கிட்ட இப்படிலாம் கேட்குறேன்றாரு. ஓகே, என்ன கொஸ்டின் அப்படின்னா, கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு, இந்த 3ம் உங்கள் லைஃப்பில் இருக்க யாராவது ஒரு 3 பேருக்கு, இல்லை நீங்கள் கடந்து வந்து யாராவது ஒரு 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா யார் அந்த 3 பேர், எதுக்காக? கிஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு. எல்லாரும் இந்த ஒரு ஆன்சர் சேஃபர் சொன்னால் ஒன்று சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. எப்படி? என்னை பெற்று போட்டாங்களே, அதுக்காக வச்சுக்கோமா, ஒரு மொத்தம்னு கொடுத்துட வேண்டியதான். சரி, அம்மாவை தவிர்த்து வேற யாருக்கு கிஸ் கொடுப்பீங்க? என்ன சொல்லலாம், இதை சொன்னால் மாட்டிப்போமோ? அப்படி என்ன இது எப்படி நான் சொல்லுவேன், நிறைய பேர் இருக்காங்க. 1 2 தான். 1 2வது சொல்லுங்க. ஆக்ட்ரஸ் பேர்லாம் சொல்லலாமா? தாராளமாக உங்களுக்கு தோன்ற நீங்கள் சொல்லலாம். சமந்தா ஃபேனா? நானும் சமந்தா ஃபேன் தான். ஓகே, நீங்களுமா? சந்தோஷமா இருங்க. கிஸ் வந்து சமந்தா கொடுத்துருவீங்க. ஹக் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ என் ஃப்ரெண்டு கிருத்திகா, அவங்களுக்கு ஒரு ஹக் கொடுப்பேன். ஹாய். ஓகே, அண்ட் ஸ்லாப் அதுவும் சொல்லுவார். அதுவும் நிறைய பேர் இருக்காங்க. யாரை சொல்கிறது? அப்படி யாரும் கிடையாதுங்க. நான் ஒரு நல்ல மனுஷன், ஸ்லாப்லாம் பண்ண மாட்டேன் யாரையும். நாங்கள் மட்டும் காட்டிலேருந்து இறங்கி வந்திருக்கோம்ல. இல்லை ப்ரோ, பரவாயில்ல. இல்லை, சும்மா செல்லமாக தட்டி கொடுக்கறது, இல்லை இந்த ஒரு விஷயம் எனக்கு அவங்க செஞ்சது பிடிக்கல, அதனால நான் ஸ்லாப்னு சொல்லுவேன். ஸ்லாப் அரையிறோம் அப்படின்னு இல்லை, அப்படி அந்த மாதிரி நார்மலாக ஒரு பர்செப்ஷன். அது என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே ஸ்லாப் பண்ணிடுவேன் நான். அப்போ அப்படி ஒய் ஏன்னா எல்லாருமே ஒரு லோலா இப்போ பசங்க, அதுக்காக தான். என்னையுமா? உங்களே இல்லை ப்ரோ, இப்போ நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் பேசுனா அந்த லிஸ்ட்டுக்கு வந்துடுவோம் போல. சான்ஸ் இருக்குது. எஃப்டி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ப்ரோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், வாட்ஸ் நேம்? பூங்குடி. மாடர்னா இருக்காங்க, ஆனால் பூங்குடி சூப்பர் தமிழ் பேரு. தேங்க்யூ. ஓகே, அண்ட் எப்படி அப்பா வச்சாங்களா அம்மா வச்சாங்களா, யார் வச்சாங்க? அதுவே பெரிய ஒரு இன்சிடென்ட் தான். அப்பா தான் வச்சாங்க. ஆமா. பேர் வச்சது உங்க அப்பாவோட எக்ஸ்பீரியோ? இல்ல நோ நதிங் லைக் தட். இல்ல சடனா பேர் கேட்டிருக்காங்க ஸ்கூல்ல. அப்ப பேரே வைக்காம நேரா ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட போயிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் தே ஃபவுண்ட் அவுட், ஐயோ நம்ம செல்ல பேர் அம்முன்னு கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னா, அம்மு தே கான்ட் ரைட் அம்மு தேர்னோ. ஸோ டக்குன்னு பூவில் எதனா பேர் வைக்கணும், பூங்கொடி வச்சுட்டேன். ஜோசியக்கார் சொல்லியிருக்காராம், பாப்பா அந்த ஒரு இதில் வைக்கணும்னு. ஸோ அந்த ஜோசியக்காரன் தான் நான் இப்போ வரைக்கும் தேடி இருக்கேன், கிடைக்கவே மாட்டேன்றான். அதே சேம் மைண்ட் வாய்ஸ் தான், யார் அது அப்படின்ற மாதிரி. ஓகே, the name has done really a good.
திங் டு மீ. பூ போல இருக்கீங்க, பிரச்சனை இல்லை. சும்மா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. வந்து சென்சார் பண்ணிடுவீங்க தானே? அண்ட் எஸ் மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிஸ், ஸ்லாப், ஹக் இந்த 3 விஷயத்தை உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு 3 பேர்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா யாரெல்லாம் அந்த பர்சன், எதனால? ஐயோ இந்த டோப்னருக்கு தெரியும் சொன்னீங்க இந்த மாதிரி கண்டென்ட் இல்லைன்னு. இதில் என்ன கூட இருக்கு? இப்போ கிஸ்ஸுனா இப்போ நான் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா கொடுக்கலாம், என் அண்ணனுக்கு கொடுப்பேன், அந்த மாதிரி சொல்லுவேன். என் தங்கச்சி கொடுப்பேன். அப்படி வந்து நீங்கள் சொல்லிடாம அந்த அண்ணன், தங்கச்சி, அம்மா, அவ்வளோதான் கண்டென்ட். ஏன் ஸ்லாப் மட்டும் எக்ஸுக்கு? ஏன் இப்படி பண்ணணும்? அதுதான் அந்த என்னங்க பண்ணாப்ல? நம்ம நல்லா இருக்கும் பொழுது அவங்களும் நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அப்போ அவங்க விட்டுட்டு போகும்போது என்ன தோணும்? நல்லா இருந்திருக்கலாமே நம்ம கூட, ஏன் இப்படி விட்டுட்டு போகணும் அப்படின்னு. ஓகே, ஸோ எதனால விட்டுட்டு போனாருன்னு ஏதாவது காரணம் உங்களுக்கு முதல்ல தெரியுமா? இல்லை, இங்கே நிறைய பேர் ஆரம்பிச்சு பிறந்த பேர்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க என் வரலாறே பேச ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க. சரி, இப்போ வந்து கிஸ் வந்து உங்க சிஸ்டருக்கு கொடுக்கணும். ஒய் சிஸ்டர்? லைக் என்னோட டவுன்ஸ்லும் அப்லேயும் என்னோட சிஸ்டர் தான் என் கூட இருந்திருக்கா. ஸோ அதனால அவளுக்கு ஒரு கிஸ், எங்க மம்மிக்கும் சரி. ஓகே, ஸோ கிஸ் அப்படின்னா உங்களோட சிஸ்டர். யா, ஹக் வந்து ஃபார் மை ஃபாதர் அண்ட் ஸ்லாப் வந்து சொல்லுங்க எக்ஸுக்கு. ஏன் மறுபடியும் அதை பற்றி சொல்லணும்னு யோசிச்சேன். அதனால போலிர்லாம் இல்லை, அதுவும் செல்லமாக தான். அதுவும் செல்லமா? ஆமாம். இப்படி ஆமாம், ஏன்டா விட்டு போன அப்படி. ஆனால் இப்படி யாரும் வந்துட்டு எக்ஸ் கிட்ட போயிட்டு அரைவேன் இந்த மாதிரி ஒரு மாடலேஷன் அரைஞ்சு நான் பார்த்தது இல்லை. அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணிட்டோம். வேற நம்ம வந்து லைஃப் வந்து வேற டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நவ் ஐ லைக் செல்லமாக தான், ஏன் விட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். போனது பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை போயிருக்க வேணான்னு தோணுதா? அது வந்து அவங்க தான் டிசைட் பண்ணும். நான் பெட்டராக இருக்கேன். ஸோ அதனால அது வந்து தே ஷுட் ஒன்லி டிசைட். நம்ம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்போமோ அப்படின்ற தாட்லாம் அவங்களுக்கு தான் வரணும். நான் இன்னும் பெட்டராக தான் இருக்கேன். இதுதாங்க மோட்டிவேஷன். இந்த லவ்வரை தொலைச்சிட்டு தெரியுது எல்லா பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ பாருங்க, மோட்டிவேட்டட் ஆகும். ஸோ ரொம்ப தேங்க்யூ. FT லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. FT லைஃப் ஸ்டைல். ஓகே, FT லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஹாய், உங்கள் பேர்? என் பேர் ஹென்ஸ்லி. ஹென்ஸ்லி. எனக்கு ஹென்ஸ்லி தான் தெரியும். எப்படிங்க இந்த பேர்லாம் கண்டுபிடிச்சு வச்சாங்க உங்கள் வீட்டில்? எனக்கும் தெரியல. தெரியலையா? இன்னைக்காவது போய் கேளுங்க. அண்ட் உங்கள் பேர்? சுப்ரியா. சுப்ரியா. ஃபுல்லாக மாடர்னைஸ் பேர் தான், வேறெல்லாம் மாற்றமே இல்லை. அண்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னா, கிஸ்ஸு, ஸ்லாப்பு, ஹக்கு இந்த 3 விஷயத்த உங்கள் லைஃப்பில் இருக்க யாராவது ஒரு 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கிஸ் பண்ணுவீங்க, யாரை ஹக் பண்ணுவீங்க, யாரை ஸ்லாப் பண்ணுவீங்க? கிஸ் வந்து எங்கள் அம்மாவுக்கு தான். ஹக் வந்து பக்கத்தில் நிற்கல. எல்லாரும் வர எல்லாரும் அம்மா அப்பா தாத்தா பாட்டின்னா நான் எங்கே போகிறது? ஹக் இவளுக்கு, ஸ்லாப் எவ்ரிதிங் இவளுக்கு. எவ்ரிதிங். ஐயா அட பாவீங்களா. ஓகே, நல்லா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கிடைக்கிறதுக்குன்னு பிளான் பண்ணி. அதான் நீங்க இல்லை இங்கே பாருங்க, கிஸ்ஸு, ஹக்கு, ஸ்லாப் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து என்ன சொல்கிறது, இன்னும் அதிகமாக தானே ஆகும். அதிகமாக தான் இந்த ஃபுல்லாக ஆரம்பத்தில். சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு வந்து கிஸ் பண்ணுவீங்க, யாரை ஹக் பண்ணுவீங்க? ஸ்லாப்ன்றது எங்கள் காலேஜில் ஒரு 2 பேர், ஒரு மேமு ஒரு ஜூனியரு. கண்டிப்பாக பார்க்குறவங்க அடிக்கணும் அப்படின்னு ஒரு காண்டு, அவ்வளோதான். ஒய் தட் மச் ஆஃப் காண்டு? அது எப்படி சொல்ல, கூட இருந்தே துரோகம் பண்ணுறது. ஸோ அதனால நான் என் ஃபேரவல், இன்னைக்கு என் ஃபேரவல், நான் அது கூட போகல, வேணும்னுக்கே போகல. ஓகே, போகாமல் இங்கே வந்திருக்கேன். ஓகே, ஃபேரவல் கூட போக முடியாத அளவுக்கு ஒரு துரோகமா? ஆமாம், பிரச்சனை இல்லை, போட்டு காட்டுது, போட்டு பெருசாக காட்டுங்க. பேரு பிரியா, பேரு ஜோயல் எழுதி வச்சுக்கோங்க. நான் தாரேன், வந்து சந்தைக்கு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம தப்பு இல்லைல்ல, அதனால பிரச்சனை கிடையாது. திருநெல்வேலியா? ஆமாம், ஸ்லாங்ல தெரியுதுல. நீங்க சென்னை தானா? இல்ல, நான் சேலமுங்க. ஓ சரிங்க. சரிங்க. நல்லா இருக்காளா, சௌக்கியமா இருக்காளா ஊர்ல? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. ஓகே, சோ பிரியா அண்ட் ஜோயல் இவங்க 2 பேர் மேல, அவங்க 2 பேருக்கு தான் நீங்க ஸ்லாப் கொடுப்பீங்க? ஆமா, அந்த அளவுக்கு வன்மை உள்ள இருக்கு. உள்ள இருக்கு. என் லைஃப்ல இவ்வளவுக்கு யார் மேலயும் டென்ஷன் ஆனதே கிடையாது. அதான் மெயின் ரீசன். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஃபுல்லா 3 இவங்களுக்கே கொடுப்பேன்னு சொல்லி சேஃபர் ஆன்சர்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, சேஃபான ஆன்சர் சொல்லிட்டு இவங்க நோந்துருவாங்களா, இவங்க மட்டும் பேரை சொல்லி மாட்டுவாங்களா, என்ன கதை? ஸ்லாப்னா அப்படி யாருமே இல்லை இப்போ வரைக்கும். அப்ப கிஸ்ஸும் ஆகும் இவங்களுக்கு தான். அதுக்கு இவங்க இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அக்கா பாப்பா நிறைய பேர் இருக்காங்க.
அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் தவிர்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸு இல்லை யார் அந்த அம்மு எங்க வீட்டு டாக். பேசாம நாயா பிறந்திருக்கலாம்டா. இல்ல 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 இழுக்குது இழுக்குது. ஓகே 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 பொறுமை 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 கிளி கத்துது பொறுமை. இருமா 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 அண்ணா இருமா கொஞ்சம் சிரிக்காதம்மா. சிரிக்கிறியா? முடிச்சிட்டேன். ஹாய் உங்க பேரு? அஸ்ருதா. அஸ்ருதா. நீங்க ப்ரோ? கணேஷ். கணேஷ். ஓகே இப்போ என்ன கொஸ்டினாக இருக்குன்னு ஏதாவது கெஸஸ் இருக்கா? நான் பாட்டுக்கு 7 போயிட்டு இருந்தேன் பிடிச்சி நிறுத்திட்டு ஏன்டா கேட்குறன்ற மாதிரி இருக்கா? ஓகே என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிடுறேன். கிஸ் ஹக் ஸ்லாப் இந்த 3 விஷயத்த உங்கள் லைஃப்பில் இருக்க ஒரு 3 பேருக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா யார் அந்த பர்சன், எதனால? யாருக்கு கிஸ் கொடுப்பீங்க, யாருக்கு ஹக் கொடுப்பீங்க, யாருக்கு ஸ்லாப் கொடுப்பீங்க? கிஸ் ஆப்வியஸ்லி மை ஹஸ்பண்ட் தான். ஆப்வியஸ்லி யுவர் ஹஸ்பண்ட். ஓகே. ஹக் ஆப்வியஸ்லி மை மதர் இன் லா. ஓ மாமியாருக்கு. ஆமா அஃப்கோர்ஸ். பெரிய விஷயம். இப்போ இருக்க பொண்ணுங்களாம் மாமியாருக்கு நான் ஹக் கொடுப்பேன்னு சொல்கிறதே பெரிய, சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். இவங்க ஹக் கொடுப்பேன்றாங்க. ஸ்லாப். ஸ்லாப் வந்துட்டு ஸ்லாப் வேண்டாமே. இல்லைப்பா ஏங்க? இல்லை வேணாமே. வேணாமா? அப்படி என்ன வருமம் உள்ள மறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியலையே. அதனால வேண்டாம். கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா சொல்லுவாங்க போல. சரி ஸ்லாப்போ அவருக்கே வச்சுக்கலாம். ஏன் உங்க கல்யாணம் பண்ணதுக்காக ஸ்லாப் எல்லாமாங்க கொடுப்பீங்க? பாவம் இல்லை? அவ்வளோதான். அவ்வளோதான். ஸோ நீங்க சொல்லுங்க பிரதர். கிஸ்ஸு யாருக்கு கொடுப்பீங்க, ஹக் யாருக்கு, ஸ்லாப் யாருக்கு? கிஸ் ஹக் ஒய்ஃபுக்கு தான் கண்டிப்பா. ஹக் ஒய்ஃபுக்கு தான். ஸ்லாப் ஏன்னா வேற எதுவும் சொல்ல முடியாது, பக்கத்துலேயே நிறுத்தி வச்சுக்கிட்டு. ஸ்லாப் யாருக்கு இந்த ஐடியா இல்லை. நோ ஐடியா. நோ ஐடியா. அநேகமாக பார்த்தா டேக் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தான் உழவு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை பிரதர். இல்ல யாருமே தோணலையா? இல்ல சும்மா ஒரு சின்ன ஃபன்னுக்காகவாது யாருக்காவது? அப்படிலாம் யாரும் நோ ஐடியா. ஒய் திஸ் மச் ஆஃப் சாஃப்ட் கார்னர். ஏன் இதனால இவ்வளோ சாஃப்ட் கார்னரா இருக்கீங்க எல்லாரும்? அடிக்கிறனால நான் ஆகிட போகுது பிரதர். அதனால வேணாம். சும்மா செல்லமா இப்படி அடிக்கிறது அப்படி வேணா இப்படி தட்டிக்கலாம். சார் கேமரா முன்னாடி அடிக்கிறாரு சார் என்னன்னு கேளு. அவ்வளோதான். வேற யாருக்கும் பெருசாக ஸ்லாப் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கும் நீங்க சொல்ல மாட்டேன்ட்டீங்கல்ல? நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இருக்கு. சொல்ல மாட்டேன். ஏதாவது ஒரு காரணம், ஏதாவது ஒரு விஷயம், நான் யாருக்கு என்னன்னு கூட சொல்ல வேணாம், இதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால ஏதாவது இருக்கா? ட்ரஸ்ட்டு தான். ஓகே. ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணும்போது ஆப்வியஸ்லி வந்து பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அது ஸ்லாப்பில் தான் போய் முடியும். பட் அது வேண்டாமேன்னு பார்க்குறேன். ஓகே. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆனதுனால நீங்கள் வந்து ஸ்லாப் கொடுக்கலாம். அது யாருக்கா வேணாலும் இருக்கலாம். யார் ட்ரஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்களோ அவங்க யாருக்கு வேணால் கொடுக்கலாம். கரெக்டு தானே? எஸ். ஓகே. நீங்கள் ஸ்லாப் சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். இல்லை இது சொல்ல மாட்டாரு. அடிச்சு என்ன ஆக போகுது? அடி வாங்கி பாரு. FT லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட கேள்விக்கு நிறைய விதமான பதில் கிடைச்சது. 1-2 எனக்கே புதுசாக இருந்தது. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அடுத்தன் பாய் ஃப்ரம் விஜய் கிரிஷ் சைனிங் ஆஃப். டாடா பாய்.